வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரபஞ்ச சக்தியுடன் இணைப்பை ஏற்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தேவையில்லாத எண்ணங்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதேபோல் தேவையில்லாத பொருள்களையும் அப்புறப்படுத்த வேண்டும். தேவையில்லாத எண்ணங்களை நீக்குவதற்குண்டான வழிமுறைகள்: திருத்தக்கூடியவற்றை திருத்தும் தைரியமும், திருத்த முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும், இவ்விரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளும் அறிவும், உள்ளதை உள்ளவரே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் பெற வேண்டும். அதற்கு இறையருள், குருவருள் இரண்டும் துணை புரியட்டும். அதேபோல் தேவையில்லாத பொருள்கள் எப்படி அப்புறப்படுத்துவது? இதை 5 வகையாக பிரித்துதான் செயல்படுத்த வேண்டும். முதலில், என்னிடம் இந்த பொருள் மிகையாக இருக்கிறது, அதனால் எனக்கு தேவையில்லை, மிகையான பொருளை கொடுக்க வேண்டும். அதேபோல் 2, எனக்கு இது தேவைப்படாது என்ற பட்சத்தில் அதை கொடுக்க வேண்டும். 3, இதை ஏன் வாங்கினேன் என்றே தெரியவில்லை என்று இருக்கும் பொருட்களை கொடுத்து விட வேண்டும். 4, போதுமான வகையில் பயன்படுத்தி விட்டேன், இது எனக்கு உதவாது என்ற எண்ணத்தில் அந்த பொருளை அதிகமாக இருக்கும் பொருள்களை கொடுக்க வேண்டும். 5, இது இடத்தை அடைத்து வைத்து கொண்டிருக்கிறது, இதை நான் கொடுக்க வேண்டும் பிறரிடம் என்று நாம் இந்த 5 வகையில் பிரித்து செயல்படுத்தினோமானால் இடம் தூய்மையாகும். பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனமும் தூய்மையாகும். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருள்துறை, பொருள்துறை, தொழில்துறை மூன்றிலும் வளம்போங்கி வாழ வேண்டும் என்று சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள், தபசிகள், முனிவர்கள் மற்றும் இறைவனின் குருவின் அடிபற்றி வணங்கி வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.